இருந்துகிட்டு இருந்தது. ஆனா மெல்ல மெல்ல அதோட வீட்டுல எல்லாம் இறஞ்சி கிடக்கிறத பார்த்துச்சு. அதுக்கு ஒரே சந்தேகம் ஆயிடுச்சு, அதோட வீட்டுல நிச்சயமா ஏதோ ஒரு எலி ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு. இவ்வளோ பெரிய ராஜாவா இருக்க, ஆனா ஒரு சின்ன எலி என்னோட வீட்டை மொத்தத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு வாட்டி அந்த எலி மட்டும் என் கையில மாட்டிச்சின்னு வச்சுக்கோங்க, அதோட கழுத்தை நான் திருகி எடுத்துருவேன். எங்க போன நீ? சிங்கம் வீடு மொத்தமும் தேடிட்டு வந்தது. எலி அதோட கண்ணுக்கும் தெரிஞ்சது. அத பின்னாடி துரத்திட்டு போறதுக்கு அது எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு, அத பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனா எலி ரொம்பவே சுறுசுறுப்போட இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஓடி தன்னோட உயிரை காப்பாத்திக்கிச்சு. எலி இப்படி அப்படின்னு புத்திசாலித்தனமா தன்னோட உயிரை காப்பாத்திக்கிச்சு. ஆனா சிங்கம் ரொம்ப கோபமாயிடுச்சு. அதுக்கு என்ன ஒரு திமிரு, அத இன்னும் என்ன கோவப்படுத்திடுச்சு. சிங்கம் உடனே தன்னோட நண்பனை பார்க்க போச்சு. அப்புறம் அதுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. ராஜாவோட நண்பன் ஓநாய் சிங்கத்துக்கு ஒரு யோசனை சொல்லிச்சு. இவ்வளோ பெரிய ராஜாவா இருந்துகிட்டு ஒரு சின்ன பிரச்சனைக்கு இப்படி பயப்படுறீங்க? இந்தாங்க மரத்துல எலி பொறி, இத வச்சு எலி அப்படிங்க எலிய ஒன்னு இல்ல 1000. ஆனா அது எப்படி முடியும்? அட இது ரொம்ப சுலபம். நான் நகரத்துல இருக்கிற ஒரு வீட்டுல எட்டி பார்த்தேன். அங்க இந்த எலி பொரிய வச்சுடுவாங்க. அப்புறம் இதுக்குள்ள ஒரு ரொட்டி துண்டை வச்சிருவாங்க. எலி அந்த ரொட்டிய சாப்பிடறதுக்கு உள்ள வரும்போது இதுக்குள்ளவே மாட்டிக்கிட்டு இருந்துடும். ஏன்னா இதோட கதவு மூடிடும். இந்த எலி பொறி ஒன்றும் சாதாரணமானது இல்ல, இது ரொம்ப பெரிய வேலையை செய்யும் நண்பா. சரி வாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த எலிய பிடிப்போம். ராஜா சிங்கம் அதோட நண்பன் கூட சேர்ந்து அந்த எலிப்பொறிய கொண்டு போச்சு. அப்புறம் அந்த எலிப்பொறிக்கு நடுவுல ஒரு துண்டு இறைச்சிய தொங்க விட்டது. எலியும் ராத்திரி சமயத்துல அதோட வாசனைய புடிச்சுக்கிட்டு அதோட இறைய தேடி வந்தது. அது எப்போ அந்த இறைச்சி துண்டை சாப்பிட ஆரம்பிச்சதோ திடீர்னு அந்த எலிப்பொறியோட கதவு மூடிக்கிச்சு. அப்புறம் அது அதுல மாட்டிக்கிச்சு. நான் மாட்டிக்கிட்டேன், காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா, என்ன காப்பாத்துங்க. ராஜா சிங்கத்துக்கும் ஓநாய்க்கும் சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாம போச்சு. மத்ததெல்லாம் சரிதான், ஆனா அதோட உயிரை எடுக்க எனக்கு உரிமை கிடையாது. என்னதான் இருந்தாலும் நான் இந்த காட்டுக்கு ராஜா தானே, நீ என்னுடைய பிரஜை. ராஜா சிங்கத்தோட மனசுல பாசம் வந்துருச்சு. அப்புறம் அது போய் அந்த எலிப்பொறி கதவை திறந்து விட்டுடுச்சு. எலியும் வெளியே வந்தது. அப்புறம் ராஜா சிங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ராஜா, இதுக்கப்புறம் இப்படி ஒரு தப்பு நடக்காது. உங்க வீட்டுக்குள்ள இனிமே நுழையவே மாட்டேன்.